உங்களுக்கு பிடிக்காம, உங்களுடைய அரசியல் அவங்களுக்கு பிடிக்காம, அதனால் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தாமல், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற அந்த அடிப்படையில் போராட்டம் நடத்துங்க. அதுதான் சிறந்தது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பக்கபலமாக இருங்க. சரியா? அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகியும் நம்ம நாட்டில் வந்து தனியாக பெண்கள் போகிறது கஷ்டம்தான். எந்த நேரத்தில் எப்போ எது நடக்குன்னு தெரியாது. அதுவும் இரவு நேரத்தில் தனிமையில் போகிறது ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு முக்கியமான தேவைகள் இருந்தால், எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் ஷாப் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், பிள்ளைக்கு உள்ள பொருள்கள் வாங்க போகணும், முக்கியமான தேவைகளாக இருந்தால் தனியாக போங்க. அதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி போகும்போது கூட நீங்கள் ஒரு தற்காப்போட போங்க. ஏன்னா யார் எந்த நேரத்தில் எது செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்டா நல்லவங்களாகவும் இருக்காங்க, கெட்டவங்களாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி குடிபோதையில் உள்ளவங்க என்ன எப்போ எது செய்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக போக வேண்டியது நம்முடைய கடமை. இது எமர்ஜென்சி நேரத்தில் போக வேண்டியது. இது இல்லாமல் பெண்கள் வந்து அன்டைமில் வந்து வெளியே போகிறத தவிர்த்துங்க. அன்டைமில் போய் வெளியில் யாருமே இல்லாத இடத்துல ரீல்ஸ் போடுறது, யூடியூப்பில் சாங்ஸு போடுறது, இன்ஸ்டாகிராமில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தனிமையில் போய் செஞ்சாக்கா நல்லா இருக்கும்னு செய்கிறாங்க. அதுவும் இரவு நேரத்தில் போய் தனிமையில் செய்கிறாங்க. இப்போ யாருமே ஆள் இல்லாத இடத்துல போய் செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இந்த பிரச்சனை நடந்துருக்கு. அவங்க ஆண் நண்பரோட இரவு 11 மணிக்கு மேலே தனிமையில் போய் உட்காந்து காரில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி டைமெல்லாம் தவிர்த்துருந்தாக்கா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் குற்றம் செஞ்சது தவறு தான். அது தனிமையில் இருந்தாங்க இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம். குற்றம் செஞ்சது தவறு தான், அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு உள்ள தண்டனை கிடைக்கணுங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நம்மளும் அதில் சரியாக இருந்தோம்னாக்கா நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டோம். நேற்று அது நமக்கு பெரிய மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா தனிமையில் போய் உட்காந்து பேசும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது. கூட ஆள் இருந்தும் அவங்களுடைய சக நண்பர் ஆண் தோழர் இருந்தும் அவராலையும் அதை தடுக்க முடியாத சூழ்நிலை நடந்துருச்சு பாருங்கள். இதனால் தனிமையில் இருந்ததுனால தான். அதே ஒரு 4 பேர் உள்ள இடம், ஒரு 10 பேர் கூட்டமாக உள்ள இடத்துல உட்காந்து பேசுனீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் கூட உள்ளவங்க சுற்றி உள்ளவங்க உங்களை காப்பாற்ற வந்திருப்பாங்க. நீங்கள் தனிமையில் போய் உட்காந்து அந்த ஆண் நண்பரோட பேசும்போது தான் வந்து